சிங்கப்பூரில் ஏற்படும் பார்வை இழப்புகளில் 40 விழுக்காட்டுக்கு குளோக்கோமா எனும் கண் அழுத்த நோயே காரணமாக கூறப்படுகிறது. கண் அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது, அதற்கு இங்குள்ள சிகிச்சைகள் என்னென்ன பார்க்கலாம். கண்களில் உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டால் சிலருடைய பார்வை புலனில் குறைகள் ஏற்படக்கூடும். கண்களில் சுரக்கும் நீர் அதிகமாகி அது வெளியேறுவதற்கான வழி தடைபடுவதால் கிளக்கோமா ஏற்படுகிறது. அதில் 2 வகையுண்டு. நம்மளுடைய கண்ணுக்குள் ஒரு வகை நீர் உருவாக்கப்படுகிறது. இதை ஆக்வஸ் ஹியூமர்னு சொல்வோம். இந்த ஆக்வஸ் ஹியூமர் உற்பத்தியாகி வெளியேறும் பாதை பிளாக் ஆகிவிட்டால் அது ஆங்கிள் க்ளோஷர்னு சொல்வோம். ஸோ இது மூலியமாக அந்த நீர் தேங்கி கண் அழுத்தத்தை அதிகரித்து கண் நரம்பை பாதிக்கிறது. இது ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமான்னு சொல்வோம். ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமா என்னன்னா அந்த நீர் வெளியேறும் பாதை திறந்து இருந்தாலும் கண் அழுத்தத்தினால் கண் நரம்பு பாதிப்படுகிறது. 50 வயதை தாண்டியவர்களுக்கு கண் அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடிக்கடி கண்களில் உறுத்தல் ஏற்படுவதும் சிவந்து போவதும் அதன் அறிகுறிகள். கிளௌகோமான்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் அவர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. ஆனால் அது முற்றி போன நிலையில் அவர்களை புறப்பார்வை பாதிப்படையலாம். ஸோ அவர்கள் they might bump into objects, they might start falling over objects, அது மாதிரிலாம் நடக்கலாம். மிகவும் முற்றி போன நிலையில் அவர்கள் முழு பார்வையை இழக்கக்கூடலாம். க்ளோஸ் ஆங்கிள் கிளௌகோமா திடீரென்று அவர்கள் கண் செவந்து போய் திடீரென்று கண் பார்வை மங்கலா போய் அவர்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். ஒரு பக்கத்தில் மட்டும் தலைவலி ஏற்படலாம். அவர்களுக்கு ஒளி வட்டங்கள் கூட ஏற்படலாம், ஹேலோஸ்னு சொல்லுவோம். அப்படி ஏற்பட்டால் அவர்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் அது அப்படியே விட்டால் அவர்கள் ஒரு 4-5 மணி நேரத்திலேயே கண் பார்வை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய சமூகத்தில் மிக குறைந்த அளவே கண் அழுத்த பாதிப்பு இருப்பினும் மூப்படையும் சமூகம் அதிகரித்து வருவதால் கூடுதல் கவனம் அவசியம். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு 2 விழுக்காட்டினருக்கு பாதிப்பாகுது. அதில் குறிப்பாக 60 விழுக்காட்டினருக்கு ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமாங்கிற பிரச்சனை ஏற்படுது. ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமா ரொம்ப குறைவாகவே இந்தியர் மத்தியில் காணப்படுகிறது. ஏஜிங் பாப்புலேஷன் முதிர்ச்சி அடைய காரணத்தினால் அதிகமான பேருக்கு கண் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் அவங்களும் விழிப்புணர்வு அடைகிறது ரொம்ப முக்கியம். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களும் அறிந்து பெற்றோருக்கு சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சேவையாக இருக்கும். கண் அழுத்த நோயை தொடக்கத்திலேயே அறிந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் பார்வை இழப்பை தடுக்கலாம். இந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியாது, ஆனால் கட்டுப்பாட்டில் வைக்கலாம். சில பேருக்கு நம்ம கண் சொட்டு மருந்து தருவோம். அது நாளுக்கு நாள் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு கண் சொட்டு மருந்து அடுத்தும் கூட கண் அழுத்தம் சரியான அளவுக்கு குறையாவிடில் அவர்களுக்கு லேசர் தெரப்பி செய்யலாம். அப்படியும் லேசரும் வேலை செய்யலைன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் அறுவை சிகிச்சை கூட மேற்கொள்ளலாம். அதாவது ஒரு புதிய வெளிப்பாதையை அந்த நீருக்கு, கண்ணில் இருக்கிற நீருக்கு நம்ம உருவாக்கலாம். இது கிளௌகோமா சர்ஜரின்னு சொல்லுவோம். 40 வயதை தாண்டிய பிறகு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அனைவரும் கண் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். கண் நோய் தொடர்பான பல்வேறு குறைகளை முன்னரே அறிந்து உரிய சிகிச்சை பெற அதுவே சிறந்த வழி என்கின்றனர் நிபுணர்கள்.